எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு போலாமா? என்னங்க அவங்க மூணு பேத்து மட்டும் காணோம்? ஆமா அண்ணங்களே காணோம் அவங்களே காணோம். தெரியலடி ஃபோன் அடிச்சு தான் பார்க்கணும். சரி இருங்க நான் ஃபோன் அடிக்கிறேன். ஹலோ சொல்லுமு. எங்க இருக்கீங்க என்ன வரல? இந்த பக்கத்துல விட்டோ நீ கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். டக்குனு வாங்க டைம் ஆயிடுச்சு. இருடி ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவோம். எங்க போனாலும் டக்குனு வாங்க. அப்ப நாங்க சொன்ன ஆஃப் சாரி தானே கட்டி இருக்கீங்க. அத தான் கட்டி இருக்கோம் டக்குனு வந்துறோம் இரு. சரி டக்குனு வா. சரி நீ ஃபோன் கட் பண்ண வந்துறேன். எல்லாத்துக்கும் ஆஃப் சாரி செமையா இருக்கு. பேசாம ஒரு போட்டோ எடுக்கலாம். ஆமா வெயிட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆஃப் சாரி செமையா இருக்கு. அவங்க வந்துட்டா அவங்க வந்ததுக்கு அப்புறம் போட்டோ எடுத்துறலாம். சரிடி. என்ன தாரா பத்ரால இருந்துருவியா? போகும்போதே ஆரம்பிச்சிட்டீங்களாடி? கம்மன் இருங்கடி, நானே ஞாபகம் வரக்கூடாதுன்னு இருக்கேன். அதெல்லாம் எப்படி ஞாபகம் வராம இருக்கும்? அதெல்லாம் ஞாபகம் வந்துரும். இது ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கீதா வச்சு செஞ்சிருக்கீங்க போல. ஆமா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு வச்சு செஞ்சுட்டோண்டி சங்கீதாவை. பாவண்டி அவ ஏண்டி அவளை வச்சு செஞ்சீங்க? எங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தா அதனால அவளை வச்சு செஞ்சுட்டோம். மாப்பிள்ள ஒரு கேட்டியா இல்லையாடி? மறந்துட்டேன்டி, நேத்து போன மறந்துட்டேன். சரி ஊருக்கு போயிட்டு வந்து கண்டிப்பா கேக்குறேன். கண்டிப்பா கேட்கணும்டி, கண்டிப்பா கேட்டு சொல்றேன். ஒரு டவுட், அதுல ஏடி உங்க ரெண்டு பேத்துக்கு இவ்ளோ ஆர்வம்? சாரிடி, எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கும் சேர்த்துதான். ஏண்டி அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங் டி, அதெல்லாம் உனக்கு புரியாதுடி. அதெல்லாம் என்ன கன்றாவி ஃபீல்ஸ்? அப்போ நீ பிரபாக்காக சண்டை போட்ட பத்தி அனுக்கிட்ட அந்த ஃபீல் டி. ஆமா இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாம நடக்குமாடி இதெல்லாம்? கேக்கிட்டே மறைக்கணும்னு நினைக்கிற பத்தியா? சரி விடு விடு, அதெல்லாம் சும்மா நானும் அது சொல்லல பத்தியா நீயே? போதும்பா, அங்க இருந்து என் பக்கம் திருப்பிட்டீங்களா? இதனடி கேட்ட இதுக்கு ஆன்சர் சொல்லணும்டி, அப்படியே ஆப்போசிட்ல சொல்லக்கூடாதுடி. என்னப்பா மாநாடுல முடிஞ்சிச்சா? நாங்க என்னடி மாநாடு போட்டுட்டு இருக்கோம்? பின்ன நின்னு எல்லாம் கதை கதையா அழுது விட்டுட்டு இருந்துட்டு எங்க மாநாடு முடிஞ்சிச்சு? உன்னோட மேக்கப் மாநாடு முடிஞ்சிச்சா? அதெல்லாம் எப்பயே முடிஞ்சிச்சேடி. அப்ப உண்மையுமே நீ மேக்கப் மாநாடு வச்சிட்டு இருக்க. விடு விடு, அதெல்லாம் பாத்துக்கலாம். என்னடி இன்னும் ரெண்டு பேத்து காணோம்? இருடி வந்துட்டு இருக்காங்க. ஆதி என்ன இவங்கள வந்துட்டாங்களா? பாய்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. உங்களுக்கு பின்னாடி தான் கார்ல வந்துட்டு இருந்தாங்க. வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீ உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி? பின்னாடியே வந்துட்டு இருக்காங்கன்னு இன்னும் வரலையா? எனக்கு கொஞ்சம் அறிவு இல்ல, நீ கொஞ்சம் தெரியாடி. அதெல்லாம் பிறக்க முறை கூட இருக்குன்னு அது உனக்கு இல்ல போலடி. சரி எனக்கு அறிவு இல்லாமலே இருக்க போது ஆதிய நல்லா போய் கூப்பிட்டு வரலாம் வாங்க. போதுடி, யாராவது ரெண்டு பேர் போங்கடி, எல்லாம் போகாதீங்கடி. ஆமா அவ சொன்ன மாதிரி யாராவது என் கூட வாங்க. அம்மா போங்கப்பா, அவளுக்கு யாரையுமே தெரியாது அதனால கூப்பிட போங்க. வாய முறி. ஆமாடி, உனக்கு கை சுத்தவே தெரியாது. நாங்க தான கூட வரணும், எப்படி தெரியும்? நீ கொஞ்சம் வாய முறியா? சரிடி, யாராவது வாங்கடி கூட. அவதான் அவ்ளோ கழுவி கழுவி ஊத்துறாளே, இன்னும் தெரிஞ்சலையாடி? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சாதாரணடி. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம். சரி வா, டக்குன்னு வா. என்னடி வர வேண்டிய டைம் மாடி, வண்டியை டிப்பாட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடி? வண்டி யாராச்சும் திருடிட்டு போயிட்டாங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணிட்டு வர வேணாமா? ஆமா பெரிய எந்த ஸ்கூட்டி, அதை டிப்பாட்டிட்டு யாராவது திருடிட்டு போறாங்க. அதுதாண்டி எனக்கு முக்கியமான ஸ்கூட்டி. சரி இப்ப அதெல்லாம் வெளியில வர முடியுமா? சரி விடுங்கடி, இவன் ஸ்கூட்டி கூடயே இருக்கட்டும், நம்ம விட்டுட்டு கிளம்பலாம். அடிச்சிட வேண்டி. அம்மா உன்னை வச்சு நேத்து ஓட்டுன்னு ஓட்டுனாங்களா? இல்லையே, நான் தான் டிரைவிங் பண்ணிட்டு வந்தேன். அட பைத்தியம், அந்த ஓட்டுறது இல்லடி, உன்னை வச்சு ரெண்டு பேரும் நல்லா கிண்டல் அடிச்சிருந்தாங்களா? சொல்லிட்டாடி அவ? அதெல்லாம் எப்படி சொல்லாம இருப்பா? அதெல்லாம் சொல்லிட்டாடி. உண்மையாலுமே சிவா வரலன்னு சொல்லிட்டு நீ சமாளிச்சிட்டு இருந்தியா? அப்படியெல்லாம் இல்லடி, சும்மா சூர்யானாவுக்கு வேலை இருக்குன்னாங்க அதனால வரல. என்ன ஓஹோ நம்பிட்டோடி. போடி, நீங்க நம்மளே நான் உண்மையை தாண்டி சொல்றேன். சிவா ஓட்டார் பாரு. எங்கடி? சும்மா விளையாண்ட. உனக்கு கொல்ல போற பாரு. அடி பண்றி. இவங்க ரெண்டு பேத்தையும் போய் கூப்பிட்டு வர சொன்னா அங்க நின்று கதை அடிச்சிட்டு இருக்காங்க பாரு. அதான் பாருடி. கீதா டக்குன்னு வா. அங்க பாரு கௌசல்யா கூப்பிடுறா, வாங்க போலாம். ஆமா வந்தவே விட்டுட்டு உங்ககிட்ட இருந்து கதை அடிச்சிட்டு இருக்கோம். சரிடி நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி நான் போறேன், நீங்க வந்துருங்க. ஹாய், நான் என்ன இவ்வளவு நேரம் பண்ணது இல்லாம மித்தவங்கள எங்கண்ணா? தோ அவங்கள வந்துட்டு இருக்காங்கடா. நிஷாந்தனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்னா வந்ததுல இருந்து வாயவே திறக்கல. அடமா நான் தானே இப்பதானே சொன்னேன் அவங்க வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஐயோ சாரி, நான் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுதுண்ணா. பேசாம நீங்க அந்த தாடி எடுத்துருங்களே. ஏமா ஃபேஸ் நல்லா தெரியறது பிடிக்கலையோ? எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுண்ணா. ஆமா நிஷாந்த் ஸ்ரீ எங்க ஷூவ காணோம்? இப்பதான் அதிரா கழட்டி வச்சுட்டு வந்தோம். சரி கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போலான்னு வந்தோம். ரெண்டு டிஸ்டி பொம்மை வெளியில இருந்துச்சுன்னு பார்க்க வந்தோம். அண்ணா என்னடாமாச்சு? பாருங்க நிஷாந்த், டிஸ்டி பொம்மைன்னு சொல்றாங்க. ஐயோ ஆமாமா, உங்களால டிஸ்டி பொம்மைன்னு சொல்லி இருக்க கூடாது, ஏன்னு சொல்லி இருக்கணும். நிஷாந்த் வேணும்னே பண்றீங்க பாத்தீங்களா? ஆமா நான் வேணும்னே பண்றீங்கண்ணா. வழியை மறைச்சிட்டு நின்னுட்டு போக விடாம உங்களால கூப்பிட வந்தா எங்களை சொல்லணும். சரி என்ன சொல்லணும்னு சொல்லிடலாம். ஆனா ரெண்டு பேரும் கிண்டல் பண்ற மூட்லயே வந்திருப்பீங்க போல. சும்மா தான்டா சொன்னோம். சரி நாங்க உள்ளார போறோம். சரி நீங்க உள்ளார போங்க, அதுக்கு முன்னாடி சாரி கேட்டு போங்க. ஆமா ஆதிரா சொன்ன மாதிரி சாரி கேட்டு போங்க. சரி சாரி தானே கேட்டுறோம். ஏன் நாளா சொல்ல மாட்டேன்டா? இப்ப ரெண்டு பேரும் என்கிட்ட சாரி கேட்கணும். அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, என் தம்பி சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி விடுங்க, சாரி கேட்டலாம். சாரி. சாரி குப்பத்தட்டு லாரின்னு சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு ஆதிரா. பேசாம போயிருங்க ஸ்ரீ. சரி நீங்க வாங்க, கூப்பிடுறேன், நான் போயிட்டு வரேன். ஏன்டா நீங்க உள்ள போலியா? இல்லனா ஆதி அண்ணா இவங்கலாம் வரணும், அதுக்கு தானா?
சரி விட நானும் நிக்கிறேன். பரவாயில்ல, நீங்க உள்ளார போங்க. இருக்கட்டும், நான் இங்கே நிக்கிறேன். நீ என்ன நிஷாந்த் இங்க நின்றுட்டு இருக்க? தங்கச்சிக்காக தான் நின்றுட்டு இருக்கேன் ஆதி. தங்கச்சியா? அதே பேர்ல இருந்து? அதெல்லாம் அப்பையில இருந்தே தெரியும் ஆதி. ஏமா கீதா, இவனுக்கு ஒண்ணு அப்பையில இருந்து தெரியுமா? அது என்ன எப்படின்னா தெரியாம போச்சு. ஈயோட தம்பி தெரியாம இருக்குமா? இவனின் அன்பை அளந்திட போதும் போதும், என்ன பிஜிஎம் அண்ணன் தங்கச்சி சொன்னா? ஏன் சூர்யா? வர டைமா சூர்யா அது? உங்க தங்கச்சி வந்தே half an hour ஆயிடுச்சு. நீங்க என்ன இவ்ளோ நேரம்? அது என்ன உங்களுக்கு உங்க தங்கச்சி வந்தே half an hour ஆச்சு. ஏண்டா, நாங்க அவங்க கூட வரல, பின்னாடியே வந்துட்டு இருந்தோம், அதனால தான் பொறுமையாயிருச்சு. முன்னாடி வந்திருக்கீங்க, எப்படின்னா பொறுமையாகும்? அதெல்லாம் விடேமா, பொறுமையாயிருச்சு. காஃபி குடிச்சிட்டு வந்தீங்க தானே? ஆமாமா, டிரைவிங் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு காஃபி குடிச்சிட்டு வந்தோம். என்னடா நீங்க அங்க இருந்து இங்க தானடா வந்தீங்க? அதெல்லாம் காஃபி குடிக்கணும்னு தொடர்ந்து குடிச்சிடணும்டா. அப்ப ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள ஒரு 20 டைம் காஃபி. அப்புறம் அங்கங்க நிப்பாட்டிட்டு போனா இது சூப்பரா இருக்கும். சூப்பர். நான் அப்ப போய் சேர்றதுக்கு நாளைக்கு ஆயிடும்னா. அதெல்லாம் பொறுமையா போய்க்கலாம்டா. என்ன சரியா? கரெக்ட் தானே? ஆமா ஆதி, அதெல்லாம் பொறுமையா போய்க்கலாம். என்ன சூர்யா, ஆதி அண்ணாவுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருக்கீங்க போல. ஜால்ராவ உண்மையா சொல்லவா? என்ன ஆதி சூர்யா எங்கேயாவது ஃபைட்டிங் போறீங்களா? இல்லையே, ஏன் நிஷாந்த் அப்படியே ரவுடி மாதிரி நிக்கிற? அப்படியே வந்து இந்த ஷர்ட்டை மறைக்கலாம்னு நடக்கினேன். நான் கூட எங்க ஃபைட்டிங் போறீங்களோன்னு நினைச்சேன். ஏன்டா அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும்னு நினைச்சியோ? அப்ப உங்களுக்கு ஃபைட்டிங் பண்ண தெரியாதா? தெரியும், இருந்தாலும் சொல்றேன். என்ன ஆதி, கரெக்ட் தானே ஆதி? ஆமா, எங்களுக்கெல்லாம் நல்லாவே ஃபைட்டிங் பண்ண தெரியும். பேசுங்கன்னா பேசுங்க, உங்க வாயே நீங்க பேசுங்க. எங்க நிஷாந்த் ரகுவ காணோம்? ஆதி அவங்க பிரபா கூட வரேன்னாங்க ஆதி. ஆமா சொன்னா, நான் தான் மறந்துட்டேன். அச்சச்சோ, ஞாபகப்படுத்தி இருக்கோனா? மெடிசன் தட்டனா? இல்லடா, நான் நல்ல டாக்டர்கிட்டயே போய் பாத்துக்கிறேன். உன்ட்ட வந்தா இருக்கிறது மறந்துடும் போல. ஆனா என்னடா கிண்டல் பண்றீங்க எல்லாரும்? அப்ப எனக்கு முன்னாடியே யாரோ உங்களை வச்சு செஞ்சிருக்காங்க. வேற யாரும் இல்லனா ஸ்ரீயனாவும் நிஷாந்தனாவும் தான். அப்ப எனக்கு கிண்டல் பண்றது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பாத்தீங்களா, கிண்டல் பண்றதுக்குனே வந்திருக்கீங்க. ஆனா வாங்க உள்ள இருக்கலாம். ஆனா வந்ததுல இருந்து பாக்குற சிவானாவை மட்டும் காணோம். அவன் கார் நிப்பாட்டி போயிருக்கான்டா. அப்படியே நான் வாங்கன போல உள்ளார. வாடா போலாம். எங்கடா வரதுக்குள்ள எல்லாம் போயிட்டீங்க? நான் எப்படி உள்ளார வருவேன்? யாராவது வந்தீங்கன்னா கூட உங்க கூட வந்துருவேன். நம்ம விடு நினைச்சு உள்ளார போக வேண்டியதா? வா. எங்க ஒரு ஆளை காணும், முன்னர் வந்திருக்கணுமே. சிவா இதோ வந்தாச்சுல. ஆஃப் சாரியில செம்மையா இருக்கா. சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா, என்னோடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா, வந்து தந்த என் மனசு சத்தே. சூப்பரா இருக்கு சங்கீதா. நீ ஆஃப் சாரி போட்டாலும் நல்லா இருக்கும், சாரி கட்டினாலும் நல்லா இருக்கும், சுடிதார் போட்டாலும் நல்லா இருக்கும். என்ன சிவா, ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு? கல்லா போய் சொன்னல சங்கீதா, என்ன சொல்லணும்? நல்லாவே இல்ல சங்கீதா. சிவா ஐயே கத்தாதம்மா, சும்மாதான் சொன்னேன். சும்மா கூட நீங்க சொல்லக்கூடாது சிவா. சரிம்மா விடுமா, இனிமே சொல்லவே மாட்டேன். நான் கூட நீங்க வர மாட்டீங்களோன்னு நினைச்சேன் சிவா. ஏன்? நேத்து கௌசல்யாவோ தாராவோ நீங்க வர மாட்டீங்கன்னு சொன்னாங்களே. அவங்க சும்மா விளையாண்டுட்டு இருப்பாங்க, நீங்களும் நம்பிட்டீங்களா? நம்பி நல்லா பல்பு வாங்கிட்டேன். அப்படியெல்லாம் இல்ல, நான் வரேன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டா. அவங்க சும்மா விளையாண்டுருப்பாங்க. சரி சிவா, வாங்க உள்ள இருக்கலாம். எப்படா உள்ளார வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ வந்துட்டியா? அப்ப நான் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. சரி வாங்க உள்ள இருக்கலாம். தாரா. ஆதா வரேன். ஏய் பொறுமையா வா. நீதான் நான் சொல்றா. அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குறியாடி? இந்த மரியாதை போதும். ஹலோ, நான் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனா? எக்ஸாம்ஸ்ல எப்படி போகுது? இங்க வந்து இதே கேள்விதானா? எப்ப நல்லா போகுதுனா? சாப்பிட்டியாடா? சாப்பிட்டோனா? உங்களுக்குலாம் கிராமத்துக்கு வரதுக்கு ஓகே தானே? யாரும் எது வற்புறுத்தி கூப்பிடலையே. ஆனா நீங்க வரனா நாங்களே தானே வரணும். நீங்களா வந்தா சரிதான்டா. யாரையும் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போக கூடாதுல. ஆமாடா, நான் கம்பல் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து பாரு. இப்படி எல்லாம் நான் எல்லாத்தோட விருப்பத்தோட தானே வரும். சரிடா போலாமா? எல்லாம் கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க, உள்ளார இருக்காங்க. சரி, நான் உள்ளார போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. என்னடி தாரா, யாரையோ தேடுற மாதிரி இருக்கு? வினய் வந்திருப்பாருன்னு நினைச்சேன். நீ ரொம்ப மிஸ் பண்றேன்டி. மனசு பூரா வினய் தான் இருக்கார் போல. அம்மா, நீ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. கவலைப்படாதடி, ஒரு 10 டேஸ் தானே. சரி, நான் உள்ளார போறேன், நீ வா. வினய் நீங்களா? நான் இல்லாம ஒரு 10 நாள் பொறுத்துக்கோடா. வினய் உண்மையாலுமே முடியாது வினய். இப்பவே என்னால முடியல வினய். 10 நாள் தானே பொறுத்துக்கோ. வினய் எனக்காக வரல வினய். வினய் வினய் எங்க போனீங்க? ஓ கனவா?
போட்டா சூப்பரா இருக்கும்ல. தாரா வா. இதோ வர சங்கீதா. ரொம்ப ஃபீலிங் சார். ஒரு 10 நாள் தானே பொறுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நாளைக்கு வில்லேஜ்ல பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.